ஹலோ ஸ்டூடெண்ட், நம்ம இன்றைக்கி சென்டென்சஸ் டாப்பிக்கோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சென்டென்சஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதில் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கொஸ்டின்னா என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ப்ளஸ் ப்ரேசஸ் அண்டு கிளாஸஸ். சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன, ப்ரேசஸ்னால் என்ன, கிளாஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், டீப்பாக பார்க்க போகிறோம். பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் அண்டு ப்ரெடிகேட். எ சென்டென்ஸ் consist of two parts, the subject about which something is said and the predicate which says something about the subject. அதாவது சென்டென்ஸில் வந்து டூ பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட்டு, செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா ப்ரெடிகேட்டு. இப்போது இந்த சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை பற்றி சொல்கிறது, சொல்லப்பட்ட பொருள் சப்ஜெக்டில். அதாவது நம்ம அந்த சென்டென்சஸில் வந்து எந்த பொருளை பற்றி சொல்லியிருக்கோமோ அந்த பொருள் தான் என்னதுன்னா சப்ஜெக்ட்டு. ப்ளஸ் ப்ரெடிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பொருளை பற்றி சொல்கிற முன்கணிப்பு. இப்போது சப்ஜெக்ட்னா என்னென்னு சொன்னேன், நம்ம ஒரு சென்டென்ஸில் சொல்லப்பட்ட பொருள் தான் சப்ஜெக்ட்டு. ப்ரெடிகேட் வந்து அந்த பொருளை பற்றி வந்து நம்ம முன்கணிப்பாக வந்து நம்ம சொல்கிறதா என்னது அப்படின்னா ப்ரெடிகேட். ஓகேவா? The subject and the predicate may consist of just one word each or they may be a combination of words. Subject predicate எப்படி இருக்குன்னா ஒரே வார்த்தையை தான் கொண்டிருக்கும், ஒரு வார்த்தையை வந்து கொண்டிருக்கும். ஆனால் அது ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒரு கலவையில் தான், ரெண்டுமே ஒரு காம்பினேஷனில் தான் வந்து அது வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், சப்ஜெக்ட் அண்டு ப்ரெடிகேட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் சப்ஜெக்ட் என்னது சி, ப்ரெடிகேட் மீன்ஸ் சி சிங்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், சி கொடுத்துருக்கு, சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி எவ்ரி மார்னிங், ஆல் த பீப்புள் இன் த பஸ் வேர் இன்ஜூர்ட் இன் த ஆக்சிடெண்ட். இப்போது இதில் வந்து சப்ஜெக்ட்டுங்கிறது சி மிஸ் சொல்லியிருந்தேன். அதாவது அந்த லெசனில் சொல்லப்பட்ட பொருள் தான் சப்ஜெக்ட்னு சொல்லி இந்த சென்டென்ஸில் வந்து நம்ம யாரை பற்றி சொல்லியிருக்கோம், சிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் என்னது சப்ஜெக்ட்டு. ப்ளஸ் செகண்ட் வந்து ப்ரெடிகேட், சி சிங்ஸ் அவள் பாடினாள். ஸோ அந்த பொருளை பற்றி நம்ம முன்கணிப்பு சொல்லியிருந்தோம், சொல்கிறது தான் என்னது ப்ரெடிகேட். ஸோ அதே மாதிரி தான் ஆல் தி பீப்புள் இந்த பஸ், நிறைய பீப்புள் வந்து என்ன செஞ்சாங்க, பஸ்ஸில் வந்தாங்க. ஸோ இதுதான் என்னது சப்ஜெக்ட். வேர் இன்ஜூர்டு த ஆக்சிடென்ட், எதனால ஆக்சிடெண்ட் ஆச்சு, இந்த பீப்புள்ஸ்லாம் வந்ததுனால தான் ஸோ என்ன ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம அந்த பொருளை பற்றி பேசுகிறது தான் என்னது ப்ரெடிகேட். ஓகேவா? When the subject of a sentence is one word, it will be a noun or a pronoun. When the predicate is one word, it will be a verb. எப்போவுமே வந்து அந்த சப்ஜெக்ட்டுங்கிறது என்னவாக இருக்கும், நவுனாக இருக்கும் அல்லது ப்ரொனவுனாக இருக்கும். நவுன் அப்படின்னா பெயர். இப்போ பெயர் ஒரு ராம் அப்படின்னு சொல்லி பெயர் சொன்னோம்னா அது வந்து நவுன். இதே தான் அந்த ராமுக்கு பதிலாக ஹீ அப்படின்னு நம்ம அவன் அப்படின்னு யூஸ் பண்ணால் அது வந்து என்னது ப்ரொனவுன். ஸோ அந்த நவுனு ப்ரொனவுன் வந்து என்னது சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் வேர்பு, செய்கிற செயல், அந்த நவுன் செய்கிற செயலை பற்றி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வெர்பு. அந்த வெர்பு வந்து என்னது ப்ரெடிகேட். சம்டைம்ஸ் த சப்ஜெக்ட் ஆர் த ப்ரெடிகேட் ஆஃப் ஏ சென்டென்ஸ் மே பி லெஃப்ட் அன்செட். அதாவது சில நேரம் வந்து சப்ஜெக்டை ப்ரெடிகேட்டை பற்றி அந்த சென்டென்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், த சப்ஜெக்ட் யூ இஸ் ஒமிட்டட். இந்த இதில் யார் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, மிஸ் ஆகிருக்கு, ஒமிட் பண்ணியிருக்காங்க இல்லையா. செகண்ட் சென்டென்ஸில் வாட் லவ்லி ஃப்ளவர்ஸ், இதில் வந்து தீஸ் ஆர், இதில் வந்து நாட் செட், யார் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது என்ன ஆகலை, இதை வந்து என்ன பண்ணல, எல்லாமே யார் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம என்ன செய்யலை, இதில் சொல்லப்படலை. ஸோ சில வேர்ட்ஸில் வந்து சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து என்ன ஆகும், சொல்லப்படாமல் மிஸ் ஆகவும் செய்யும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ். Within a sentence, sometimes there are group of words which stand together and make some sense. சில நேரங்களில் வந்து சில குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அதாவது ஒரு சென்டென்ஸுக்குள்ளே வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன செய்யும், ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈவினிங் தே லெஃப்ட் ஃபார் நியூ டெல்லி. அதாவது இந்த ஈவினிங் வந்து இன்று மாலை வந்து என்ன செய்கிறாங்க, அவர்களெல்லாம் டெல்லியிலேருந்து கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் கம்ப்ளீட் த ஒர்க் அஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். அதாவது இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும். த பாய் வியரிங் எ ரெட் கேப் இஸ் மை பிரதர். அந்த ரெட் கேப் அணிந்த பாய் வந்து என்னுடைய தம்பி. ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்கிறது என்ன, இட்டாலிக்ஸில் கொடுத்துருக்குது எல்லாமே என்னது அப்படின்னா ப்ரேசஸ். அதாவது பாருங்கள், இந்த ஈவினிங், ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அண்ட் வியரிங் எ ரெட் கேப் ஆர் ப்ரேஸ். இது எல்லாமே ப்ரேஸ். எதனால நம்ம இது ப்ரேசஸ்ன்னு சொல்கிறோமா, இந்த ப்ரேசஸ் எல்லாமே வந்து தனியாக இருந்தாலுமே சில மீனிங்ஸ் வந்து கொடுக்கும். ஆனால் சென்டென்ஸ் வந்து என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது.
நம்ம நார்மலாக ஒரு வேர்டை சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், மீனிங்ஃபுல்லாக இருக்காது இல்லையா. ஆனால் இந்த ப்ரேசஸ் வந்து எப்படி இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன ஆகாது, சென்டென்ஸ் வந்து என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இதுதான் ப்ரேசஸ். ஓகேவா. ப்ரேசஸில் எல்லாமே என்ன இருக்கும், மீனிங் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங், இன்று மாலை, அப்போ இன்று மாலைன்னு ஒரு மாலை அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல் கிடைக்குது. ஆனால் சென்டென்ஸ் மட்டும் என்ன ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை. அதே மாதிரி as possible, சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்ன செய்யலை, சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அதேமாதிரி வியரிங் ஏ ரெட் கேப், அதாவது ரெட் கேப் அணிந்தவன் அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல் கிடைக்கி. ஆனால் அந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆகலை, முழுமையாகலை இல்லையா. இந்த பாய் வியரிங் ஏ ரெட் கேப் இஸ் மை பிரதர், அந்த ரெட் கேப் அணிந்த பையன் தான் என்னுடைய பிரதர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் ப்ரேசஸில் என்ன இருக்கும், மீனிங் இருக்கும். ஆனால் சென்டென்ஸ் என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. Next, now look at these sentences. Did you see the book which I bought yesterday? Mohan, who is our class teacher, is a good cricketer. Here, the group of words in italics. இதில் வந்து italicsல இருக்கிற word which I bought yesterday and who is our class leader make some sense of their own. இந்த எல்லாமே என்னது, சில மீனிங்ஸ் வந்து கொடுக்கும். they have a subject and a predicate. ஸோ சில மீனிங்ஸ் இருந்தாலும் இந்த கிளாஸஸில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மேலே. சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம். சப்ஜெக்ட்னா நவுன் வர்ற எல்லாமே என்னது, சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்பு வந்து எல்லாமே என்னதாக இருக்கும், ப்ரெடிகேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. பட் they are not complete sentences. ப்ரெடிகேட் இருக்கும், ஆனால் இது வந்து என்ன ஆகாது, கம்ப்ளீட் சென்டென்சஸ் இருக்காது. they depend on the rest of the sentence for completing their meaning. such group of words are called classes. அதாவது கம்ப்ளீட்டான மீனிங்ஸ் இருக்காது, ஆனால் இந்த கிளாஸஸ் வந்தால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். கிளாஸஸ்க்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when I reached home last night it was 10 o'clock. this is the boy who won the first prize. the house where Nehru lived is now a museum. அதாவது இந்த வேர்ட்ஸில் எல்லாமே என்னது இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, ப்ரெடிகேட் இருக்குது இல்லையா. ஒரு பொருளை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருளை பற்றி சொல்கிறதா என்னது, நவுனு. அந்த இது வந்து என்னதுன்னு சொல்லி படித்தோம், நம்ம சப்ஜெக்ட்னு படித்தோம். ப்ரெடிகேட்னா என்னது, அந்த பொருளை பற்றி சொல்கிறது இல்லையா. அந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அந்த சப்ஜெக்டை பற்றி சொல்கிறதா என்னது, ப்ரெடிகேட். இப்போ இதில் என்னது இருக்குது, நமக்கு ப்ரெடிகேட் இருக்குது அந்த சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதனால தான் இது என்னது, கிளாஸஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், a sentence may consist of one or more classes. சென்டென்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாஸஸ் வந்து ஒன்றும் இருக்கலாம், அதே மாதிரி ஒன் ஆர் மோர் கிளாஸஸும் வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், த டாக் இஸ் ஏ பெட் அனிமல். இதில் வந்து ஒரே ஒரு கிளாஸஸ் மட்டும் இருக்குது, அப்படி தானே. இப்போ இதில் வந்து த டாக் அப்படிங்கிறது என்னது, சப்ஜெக்ட்டு. இஸ் ஏ பெட் அனிமல் அப்படிங்கிறது என்னது, ப்ரெடிகேட்டு. ஏன்னா ஒரு பொருளை பற்றி சொல்கிறது நவுன் இருக்குது, ப்ளஸ் அதோட அந்த நவுனை பற்றி சொல்கிற இது வந்து என்னது, ஒரு பெட் அனிமல் அப்படின்னு அந்த பொருளை பற்றி சொல்கிற ப்ரெடிகேட் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருந்தாலே அது வந்து என்னது, கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி தான் 2 கிளாஸஸ் இருக்கிற சென்டென்சஸ் பாருங்கள். திஸ் பிளான்ட் வில் க்ரோ when it rains. Purnima, who is my neighbor, is absent today. If I have enough money, I will buy a car. ஸோ இந்த சென்டென்சஸில் எல்லாமே என்ன இருக்குது, 2 கிளாஸஸ் இருக்குது, அப்படி தானே. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 3 கிளாஸஸ் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. while I was waiting at the bus stop, I met Suman, who was my childhood friend. ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம 1 கிளாஸஸ் இருக்குது, 3 கிளாஸஸ் ப்ளஸ் 2 கிளாஸஸ் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து உங்களுடைய புக்கில் உள்ள புக் பேக்கு ஃபில் பண்ண போகிறீங்க. உங்களுடைய புக் எடுத்துக்கோங்க. புக்கில் பேஜ் நம்பர் 37 எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரேசஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், கிளாஸஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த சென்டென்ஸில் ரீட் பண்ணி அந்த சென்டென்ஸில் கிளாஸஸ் இருந்தால் அந்த பாக்ஸில் சி போடணும், ப்ரேசஸ் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், பாக்ஸில் பி போடணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், when it began to rain I ran home. இது என்னதுப்பா, கிளாஸஸ். ஸோ அந்த பாக்ஸில் என்ன போடணும், சி போடணும். செகண்ட் ஒன், it was raining throughout the day. இது என்னது, ப்ரேசஸ். அந்த பாக்ஸில் என்ன போடணும், பி போடணும். தேர்ட் ஒன், I don't go out after supper. இது என்னதுப்பா, ப்ரேசஸ். ஸோ அந்த பாக்ஸில் என்ன போடணும், பி போடணும். if you don't need that please throw it away. இது என்னது, கிளாஸஸ். ஃபிஃப்த் ஒன், at the end of the meeting there were cultural programs. இது என்னது, ப்ரேசஸ். next one, sixth one, when the programs ended it was 10:30, classes. seventh one, the car went past us at a great speed. இது என்னதுப்பா, ப்ரேசஸ். eighth one, if you go at 7 you are sure to meet them, classes. ninth one,
chairs made of wood are very costly. இது என்னது praises. 10th one, the Himsagar Express which goes from Kanyakumari to Jammu Tawi is the longest running train in India. இது என்னது classes. 11th one, he drove the car very carefully. Praises. God helps those who help themselves. Classes. ஸோ இது வந்து நீங்கள் என்ன செய்யணும், அழகாக உங்கள் புக்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.